வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வளர்ற குழந்தைகளோட எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யறதுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள முக்கியமான ஒரு பாரம்பரிய அரிசி வகை நீலம் சம்பா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீலம் சம்பா அரிசியை வேக வைத்து நம்ம அன்றாட உணவுல தொடர்ந்து சேர்த்துட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாம தடுக்க முடியும்ன்றத பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில தெளிவா சொல்றேன். முதல்ல குழந்தை பெற்றெடுத்து குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய முக்கியமான ஆர்கானிக் ரைஸ் இந்த பாரம்பரிய அரிசி வகைகள்ல பாத்தீங்கன்னா இந்த நீலம் சம்பா அரிசி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய அந்த தாய்க்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களுமே இந்த நீலம் சம்பா அரிசியில ரொம்பவே அதிக அளவுல இருக்கு. தாய்ப்பால் சுரப்பையும் நல்லா அதிகப்படுத்தும். இப்ப தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகறதுக்கு நீங்க பூண்டு, முருங்கைக்கீரை, சுறா, அசைவ உணவுல சுறா இதெல்லாம் எடுத்துப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த நீலம் சம்பா அரிசி அப்படின்றதும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான ட்ரெடிஷனல் ரைஸ். அதோட மட்டும் இல்ல, வளர்ற குழந்தைக்கு நான் சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது எலும்புகளை நல்ல வலுவடைய செய்யும். எலும்போட அடர்த்தி எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். அதாவது போன் மினரல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா எப்பவுமே கரெக்டான அளவுல சீரா வைத்து பராமரிக்கும். இப்ப ஓடி ஆடி விளையாடுறாங்க குழந்தைகள், கீழே விழுறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த போன் பிராக்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த நீலம் சம்பா அரிசி தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல குழந்தைகளுக்கு எல்லாம் சேர்த்துட்டே வரும்போது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மையும் பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக்கும். இதனாலே பார்த்தா அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். இந்த நீலம் சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது தலைமுடி உதிர்வு இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே கம்மி பண்ணிடும். தலைமுடியோட வேர் இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கல் ஒவ்வொன்றையும் நல்ல வலுவடைய செய்யக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் இதுல இயற்கையாவே இருக்கிறதால முடி உதிர்வை கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது, தலைமுடி நல்லா அடர்த்தியா வளரவும் ரொம்பவே உதவியா இருக்கும். இது மாதிரியான ட்ரெடிஷனல் ரைஸை நம்ம அன்றாட உணவுல வெள்ளை அரிசிக்கு மாற்றா எடுத்துட்டே வரும்போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது சருமம் நல்லா பிரகாசமா பளபளப்பா தென்படுறதும் நாளடைவுல நல்லாவே தெரியும். சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இதுல அதிக அளவுல இருக்கு. இதுல நார் சத்து அதிகமா இருக்கு. நார் சத்து அப்படின்றது இந்த நீலம் சம்பா அரிசியில இருக்கக்கூடிய நார் சத்து செரிமானத்தை சீரா வைக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனை எல்லாம் ஏற்படாம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, மலசிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னாலே பொதுவா வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு ஏதோ ஒரு வகையான ட்ரெடிஷனல் ரைஸ், இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியோ இல்ல பூங்கார் அரிசி, கருடன் சம்பா அரிசி, இது மாதிரியான ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் ரைஸை நம்ம அன்றாட உணவுல கண்டிப்பா சேர்த்துட்டே வரணும். அதுலயும் இந்த நீலம் சம்பா அரிசியில இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது மலசிக்கல் பிரச்சனையில இருந்து சீக்கிரமே வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கிறதோட மட்டும் கிடையாது, குடல் பகுதியோட இயக்கத்தையே சீரா வைக்கும். குடல் பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து குடல் பகுதியோட இயக்கத்தை சீரா வைக்கக்கூடிய தன்மையும் இதுல அதிக அளவுல இருக்கு. பொதுவாகவே நீலம் சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். ரொம்ப குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி நம்ம இன்சுலின் உற்பத்தியை சீரா வைத்து ரத்தத்துல எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை இதுல அதிக அளவுல இருக்கு. புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி கூட ஏற்படாம தடுக்கும் இந்த நீலம் சம்பா அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள். அதே மாதிரி உடல் பருமனா இருந்து உடல் எடையை கம்மி பண்றீங்க, நீங்க ஏதாவது டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையான பாரம்பரிய அரிசியா உங்க அன்றாட உணவுல வெள்ளை அரிசிக்கு மாற்றா சேர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நீலம் சம்பா அரிசியில இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா செரிமானத்தை சீரா வைக்கும். பொதுவா செரிமானம் சீரா இருந்துருச்சு அப்படின்னாலே உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில கம்மி பண்ண முடியும். அதுலயும் இந்த நீலம் சம்பா அரிசி அப்படின்றது நார் சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதனால பார்த்தா பசி உணர்வை கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கும். இதனால பார்த்தா தேவையில்லாத ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வும் கம்மியாயிடும். இதனால உடல் எடையை கம்மி பண்ணும் ஆரோக்கியமான முறையில அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீலம் சம்பா அரிசியும் உங்க அன்றாட உணவுல கண்டிப்பா சேர்த்துட்டே வாங்க. இதோட மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கம்மி பண்ணிடும். இப்ப கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாம பாத்துக்கும். அதே சமயம் ட்ரைகிளிசரைட் அளவையும் அதிகமாகாம பாத்துக்கும். இந்த ட்ரைகிளிசரைட், டோட்டல் கொலஸ்ட்ரால் எல்லாத்தோட அளவையும் கரெக்டான அளவுல பராமரிக்கிறது மூலமா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதயம் உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில கொண்டு போய் சேர்த்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது,
மூளை உறுப்பும் ரொம்ப ஆரோக்கியமா சுறுசுறுப்பா செயல்படும். ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி ஞாபக மறதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பிற்காலத்துல வராம தடுக்கும். ஏஜ் ரிலேட்டட் டீஜெனரேஷன், அதாவது இப்போ வயசாக ஞாபக சக்தி கம்மியாயிடும் இல்லையா, இதை சீக்கிரமே வர்றத தாமதப்படுத்தக்கூடிய தன்மையும் பாத்தீங்கன்னா நீலம் சம்பா அரிசியில ரொம்பவே அதிக அளவுல இருக்கு. இதோட மட்டும் கிடையாது, இந்த நீலம் சம்பா அரிசியை தொடர்ந்து நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரவங்களுக்குலாம் ரத்த சோகை பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அனீமியா நோய் பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். எப்படின்னா, நம்ம ரத்தத்துல ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்லோட அளவை எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். இப்போ ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு, ரொம்ப குறிப்பா நிறைய பெண் குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கும் இல்லையா, இது மாதிரியான ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்ற பிரச்சனை இருக்கிறவங்க நீலம் சம்பா அரிசி உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமே அந்த ரத்த சோகை பாதிப்புல இருந்து வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா அயன் டிஃபிஷியன்சி அனிமியா பாதிப்பே ஏற்படாம தடுக்கிறதுல இது முக்கியமான ஒரு அரிசி. இதனால நீலம் சம்பா அரிசியையும் கண்டிப்பா நம்ம அன்றாட உணவுல சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு. தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.